வணக்கம் ஃபியூச்சர் ஃபார்மசிஸ்ட்களே. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்மகாலஜி கிளாஸ்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கிளாஸ்ல நாம 3 சூப்பரான டாபிக்ஸ் கேட்க போறோம். அதாவது ஆர்ஃபன் ட்ரக்ஸ், அத்தியாவசிய மருந்துகள், அப்புறம் இந்த மருந்துகள் எல்லாம் எங்கிருந்து கிடைக்குதுங்கிற அதோட சோர்சஸ், மூலங்கள். இதை எப்படி ஈஸியா ட்ரிக்ஸ் வச்சு மைண்ட்ல நிறுத்தலாம்னு நான் உங்களுக்கு ஒரு கியூட்டான ஷார்ட்கட்டோட சொல்லித்தர போறேன். உட்கார்ந்து கவனிங்க. 1. ஆர்ஃபன் ட்ரக்ஸ், அனாதை மருந்துகள் இல்ல, அரிய மருந்துகள். ஆர்ஃபன் அப்படின்னா இங்கிலீஷ்ல அனாதைன்னு அர்த்தம். ஆனா ஃபார்மசில அப்படி கிடையாது. உலகத்துல ஒரு 100 பேருக்கு இல்ல ஒரு 1000 பேருக்கு தான் ஒரு புதுவிதமான அபூர்வ வியாதி வருதுன்னா, அந்த மாதிரி அரிய நோய்களை தடுக்கவும் கண்டுபிடிக்கவும் யூஸ் ஆகிற மருந்துகள் தான் இந்த ஆர்ஃபன் ட்ரக்ஸ். இத பல நேரங்கள்ல உயிர்காக்கும் மருந்துகள், அதாவது லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்ல இதுல எது ஆர்ஃபன் ட்ரக் அப்படின்னு கேட்டு எம்சிக்யூ வரும். உங்க நோட்ஸ்ல கொடுத்திருக்கிற லிஸ்ட படிச்சா தலை சுட்டும். ஆனா இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க உங்களுக்கான ஒரு இந்தி ட்ரிக் இதோ. DLRSS ஃபேன் ஹே, டெல்லி RSS கா ஃபேன் ஹே. இப்ப இத லெட்டர் பை லெட்டரா பிரிச்சு ட்ரக்ஸ் சொல்லவா? மைண்ட்ல ஏத்திக்கோங்க. டி டிஜாக்சின் ஆன்டிபாடி, எல் லயோதைரோனின் T3, ஆர் 3 வரும். ரிஃபாபியூட்டின், ரிஃபாக்சிமின், ரிடாக்சிமேப். எல்லாம் ரீல் வருது பாருங்க. எஸ் 3S வரும். சுமாட்ரிப்டன், சோடியம் ஸ்டிபோக்ளூகோனேட், அப்புறம் சோடியம் தயோசல்ஃபேட். எஃப் ஃபோமெபிசோல். ஏ 2A வரும். ஆம்ஃபோடெரிசின் பி, அப்புறம் அசேசிட்டிடின். என் 2N வரும். நைட்ரேட்ஸ் மற்றும் நிலோட்டினிப். இந்த லிஸ்ட் பார்க்க பெருசா இருந்தாலும் அந்த ட்ரிக் DLRSS ஒரு தடவை சொல்லி பார்த்து மெடிசின் பேர்களை படிங்க. எக்ஸாம் ஆப்ஷன்ஸ்ல பார்க்கறப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் கண்ணுக்கு தெரியும். 2. எசென்ஷியல் ட்ரக்ஸ், அத்தியாவசிய மருந்துகள். பேர்லயே இருக்கே எசென்ஷியல், அதாவது WHO உலக சுகாதார அமைப்பின் படி உலகத்துல இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு, மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷனுக்கு அடிப்படை சுகாதார தேவைகளுக்கு கட்டாயம் என்ன மாதிரியெல்லாம் வேணுமோ அது எல்லாமே அத்தியாவசிய மருந்துகள் லிஸ்ட்ல வரும். காய்ச்சல், வலி, இன்ஃபெக்ஷன் இதுக்கெல்லாம் தர மருந்துகள். இதுல ரொம்ப முக்கியமான MCQஸ்ல இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. இயர்ஸ் ட்ரிக்ஸ். WHO லிஸ்ட். WHO முதல்ல இந்த லிஸ்ட்டை எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1977. ஃபாஸ்ட். இப்ப கடைசியா லேட்டஸ்டா அவங்க கொண்டு வந்தது 22வது லிஸ்ட். வருடம் 2021. இதுல மொத்தம் எத்தனை ட்ரக்ஸ் இருந்துச்சுன்னு கேட்டா 479 ட்ரக்ஸ், 479 மெடிசின். சரி, உலகத்தை விடுங்க. நம்ம இந்தியாவுக்கு முதல் அத்தியாவசிய லிஸ்ட், ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் எசென்ஷியல் ட்ரக் லிஸ்ட் எப்போ வந்துச்சுன்னா 90s கிட்ஸ் ஞாபகம் வைங்க. 1996 ஃபர்ஸ்ட். அது அப்புறம் எப்போ திருத்தினாங்கன்னா 2015 மற்றும் 2022 லேட்டஸ்ட். எக்ஸாம்ல லேட்டஸ்ட் வருஷம் கேட்டா 2022ல தான் பாஸ் ரிவைஸ் செஞ்சாங்கன்னு சொல்லிருங்க. 3. சோர்சஸ் ஆஃப் ட்ரக்ஸ், மருந்துகள் கிடைக்கும் இடங்கள். இவ்வளவு மாத்திரைகளை பத்தி படிச்சுட்டோம். அதெல்லாம் எதுல இருந்து தயாரிக்கிறாங்க? மொத்தமா 3 சோர்ஸ் தான் பாஸ் இருக்கு. 1 நேச்சுரல், இயற்கையானது. 2 சிந்தட்டிக், ஆய்வகத்துல செய்யறது. 3 பயோடெக்னாலஜி, உயிரி தொழில்நுட்பம். அதுல உள்ள ஒவ்வொரு சப்டிவிஷனையும் அதோட எக்ஸாம்பிளையும் பார்க்கலாமா? ஐ நேச்சுரல், இயற்கை நேச்சுரல். இத 5ஆ பிரிக்கிறோம். பிளான்ட்ஸ், தாவரங்கள், செடி கொடிகள். நம்ம பழங்கால முறையான செடியிலிருந்து எடுக்கிறது. உதாரணம், கசகசாவில் வரும் வலியை குறைக்கிற மார்ஃபின், அப்புறம் ஆட்ரோபென். அனிமல்ஸ், விலங்குகள், பிராணிகள் மூலமா எடுக்கிற மெடிசின். உதாரணம், சர்க்கரை நோய்க்கான இன்சுலின், முன்பு பன்றிகள்ல இருந்து எடுத்தது. மற்றும் ரத்தம் உறையாம தடுக்க பயன்படுற ஹெப்பைரன். மைக்ரோப்ஸ், நுண்ணுயிரி, பாக்டீரியா, பூஞ்சைகள். கெட்ட பாக்டீரியாவை அழிக்க இன்னொரு கிருமி கிட்ட இருந்து மருந்து எடுத்தா அது மைக்ரோப்ஸ். உலக புகழ்பெற்ற ஆன்டிபயோட்டிக்குகளான பெனிசிலின் மற்றும் செஃபாலோஸ்போரின்ஸ் இதற்கான பெஸ்ட் உதாரணங்கள். மினரல்ஸ், பூமிக்கு அடியில் இருக்கும் தாது பொருட்கள். தாது பொருட்கள்ல இருந்து கிடைப்பது. உதாரணம், அல்சர் குறைக்கிற மாத்திரைகள்ல இருக்கிற அலுமினியம் ஹைட்ராக்சைடு மற்றும் வேதி மாத்திரைகளுக்கு உதவும் மெக்னீசியம் சல்ஃபேட். ஹியூமன், மனுஷங்க கிட்ட இருந்தே வாங்குறது. சில நோய்களை தடுக்க ஆரோக்கியமான மனுஷங்களோட ரத்தத்திலிருந்து பிரிக்கப்படுறது இம்யூனோகுளோபுலின் ஃப்ரம் பிளட். இன்னொரு பெரிய உதாரணம், மூளையில இருக்கிற ஆன்டீரியர் பிட்யூட்டரியில எடுக்கிற growth ஹார்மோன், வளர்ச்சி ஹார்மோன். இதெல்லாம் ஹியூமன் சோர்ஸ்.
2 சிந்தட்டிக் கெமிக்கல் சிந்தசிஸ் செயற்கை முறை. உலகத்துல எந்த இயற்கை செடியிலுக்கும் போகாம லேப்ல முக்கால்வாசி கெமிக்கலை வச்சே உருவாக்குற டெக்னிக் தான் இது. நம்ம சாப்பிடுற எல்லா சாதா மாத்திரைகளும் இப்படி வந்ததுதான். உதாரணம், உலக புகழ்பெற்ற தலைவலி மற்றும் காய்ச்சல் மாத்திரையான ஆஸ்பிரின். அப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்க்கு தரப்படும் ஒமெப்ரசோல் மாத்திரை. எல்லாமே சிந்தட்டிக் தான், கெமிக்கல் தான். 3 பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம். உயிருள்ள அணுக்களை வச்சு ஜீன்களை மாற்றி நமக்கு தேவையான பிரமாண்ட மெடிசினை டிசைன் செய்யும் இன்றைய ஹைடெக் உலகமா இது. இதுக்கு சூப்பர் உதாரணங்கள் 3 இருக்கு பாருங்க. ஹியூமன் டிஎன்ஏவை பயன்படுத்தி உருவாக்கப்படும் ஹியூமன் இன்சுலின், ஹியூமலின் பிராண்ட். கேன்சர் மற்றும் ஆர்த்ரைட்டிஸ்க்கான ரிடாக்சிமேப். போன ட்ரிக்ஸ்ல படிச்சோம் பாருங்க, அது ஒரு ஆர்ஃபன் மருந்தும் கூட. மனுஷனோட கிட்னி செல்களை கல்ச்சர் செய்து வளர்த்தி எடுக்கிற மாரடைப்பை தடுக்கும் என்சைம் மருந்து, யூரோகினேஸ் ஃப்ரம் ஹியூமன் கிட்னி செல்ஸ். இந்த பேரை பார்த்தாலே உடனே பட்டுன்னு பயோடெக்னாலஜின்னு அடிச்சு விடுறங்க. அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாம்ல ஆர்ஃபன் ட்ராக் டிஎல் ஆர்எஸ்எஸ் அப்படின்னா டிஜாக்சன், நேச்சுரல்னா அட்ரோபின், சிந்தட்டிக்னா ஆஸ்பிரின் அப்படின்னு யோசிச்சு ஒரு எம்சிக்யூ விடாம எல்லாமே ஈஸியா எழுதி மார்க்கலாம். நீங்க இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த விஷயங்களை கத்துக்க எக்ஸாமுக்கான ஸ்பெஷல் எம்சிக்யூ டெஸ்ட், இதற்கான ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் நோட்ஸ் பிடிஎஃப் லிங்கை இதோ இந்த வீடியோவோட கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல பக்காவா வச்சிருக்கேன். கண்டிப்பா அதை கிளிக் செஞ்சு செக் பண்ணுங்க. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமா எக்ஸாமை சூப்பரா கிராக் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் பசங்களா. பாய்.